வெல்கம் டு புத்தா டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா காமராஜர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது இவர் என்னென்ன போராட்டங்களில் கலந்துக்கிட்டார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றார். 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றார். அதனால் அவருக்கு எங்கே கொண்டு போயிருப்பாங்கனாக்க அலிப்பூர் சிறைச்சாலையில் போட்டுருப்பாங்க. அடுத்து 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றிருந்திருக்காங்க. காந்தி சந்திக்க வார்த்தை போயிருப்பார். பட் பாதிலே அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க வேலூர் சிறையில் வச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெற்றதால் அமராவதி சிறையில் வச்சுருவாங்க. அப்போ இந்த 3 சிறைச்சாலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவுடைய தேசிய கொடியை அவருடைய பொலிட்டிக்கல் குருவான சத்தியமூர்த்தி, அதாவது வெள்ளிநாக்கு நாவலர்னு சொல்லுவாங்க, அவருடைய வீட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறாருனாக்க தேசிய கொடியை ஏற்றிருந்திருப்பார். இது இல்லாமல் 2 முக்கியமான விஷயம். ஒன்று, ஸ்ரீவில்லிபுத்தூர் வெடிகுண்டு வழக்கு, மதராஸ் சதி வழக்கு. இது 2த்துலேயும் பார்த்தோன்னா என்ன பண்ணியிருப்பாங்கனாக்க காமராஜர் பேர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நான் வச்சுக்கோங்க. தேங்க்யூப்பா.